ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் 2K Mom லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவுண்டர் டாப் தாங்க நான் காட்ட போகிறேன். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் சூப்பராகவே இருக்கோம். சீக்கிரமாக 1K சப்ஸ்கிரைபர் வர போகிறோம். பார்க்குறவங்க எல்லோரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல். முன்னாடிலாம் அடுப்படிக்குள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு டீ போடணுங்கிற மைண்ட் செட்டில் தான் வருவேன். இப்போல்லாம் டீயை நிப்பாட்டியாச்சு. இந்த வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் இல்லைங்க, கரிசீரகம், வெந்தயம், ஓமம் 3 வறுத்துட்டு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ரீசெண்டாக 1 மந்த் நாங்கள் இதான் குடிச்சிட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் அப்போலேருந்தே குடிப்பார். இப்போ நான் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட கிச்சனோட ஓவர் வியூ தான் காட்டிகிட்டு இருக்கேன். நம்ம கிச்சன் வந்து எல் ஷேப் எங்கள் கிச்சனுங்க. இப்போதைக்கு நான் கவுண்டர் டாப் மட்டும் அப்புறம் நான் இப்போ செல்ஃபில் எதுவும் காட்டலை. கவுண்டர் டாப் மட்டும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டல. நம்ம இருக்குது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான், அதனால பெருசாக செல்ஃப்லாம் இருக்காதுங்க. அந்த காட்டின செல்ஃப் அது மட்டும்தான் இது மொத்தமாகவே செல்ஃப்னே. அதனால் நிறைய நான் இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கி தான் அடுக்கி வச்சிருக்கேன். மோஸ்ட்லி நான் எல்லா ப்ராடக்ட்டுமே மீஷோவில் தான் வாங்குவேன். நான் அதோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுப்பு பக்கத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு கார்னர் ரேக் வச்சுருக்கேன். இந்த கார்னர் ரேக் நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். இது மெயினாக நான் வாங்கினது காரணமே இந்த அஞ்சரை பெட்டி, இந்த சாமான்லாம் வைக்க கொஞ்சம் இடம் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த கார்னருக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு வாங்கினோன்னே. அதுக்கு வச்சு ஒரு பூச்செடியும் ஆர்டிஃபிஷியலாக வாங்கினது தான். என் பிள்ளைங்கள்ட்ட வந்து ஒரிஜினல் பூ வந்து வளர்க்கவே முடியாது, அவங்க இழுத்து போட்டுருவாங்க, கொட்டிடுவாங்க. அதனால நான் வளர்க்குறது இல்லை. அதனால் இப்போதைக்கு நான் இதான் வாங்கி வச்சுருக்கேன் அழகாக. இந்த ஸ்டாண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு பென் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் மாற்றிட்டேன். இது ரவுண்டாக வச்சிருந்ததுல அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து நைஃபு, குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, சிசர் இதெல்லாம் மட்டும் வச்சுருக்கேன். முக்கியமாக நம்ம கைக்கு என்ன தேவைப்படுமோ அதான் ஃபஸ்ட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மெயினாக சொல்ல போனால் டீ தூள், நாட்டு சக்கரை, ஜீனி 3 தான் மெயினாக நான் எடுக்கிறது. அதனால் அது ஃபஸ்ட்டே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அது கூடயே பூச்செடி வச்சேன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு இந்த இடம். அதுக்கப்புறம் கீழே வந்து அஞ்சரை பெட்டி தான் வச்சுருக்கேன். எப்பவும் போல் எல்லா வீட்லேயும் அஞ்சரை பெட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் இருக்கும். ஆனால் நான் மஞ்சத்தூள் போட்டு வைக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக கடலப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். நிறைய பேர் வீட்டில் வந்து மஞ்சத்தூள் தான் போட்டு வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்லேயுமே அப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க. மஞ்சத்தூள் போட்டால் எல்லாமே கலந்துருது. அஞ்சரை பெட்டிக்கு மேலே ஒரு மூடி இருக்குல்ல, அதில் எப்பவுமே லப்பர் பேண்டு, ₹1 காயின் எப்பவுமே இருக்கும். அது அப்படியே பழகிடுச்சு. எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே ஒரு குட்டி அஞ்சரை பெட்டி மாதிரி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், வாங்கணும். அதில் வந்து பட்டை, கிராம்பு, பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டு ஹோல் ஸ்பைசஸ் மட்டும் அதில் தனியாக வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த கார்னர் டாக்கில் நீட்டாக எதுவுமே போட்டு ரொம்ப அடைக்காமல் நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே பக்கத்துலேயே வந்து நான் கல் வச்சுருக்கேன், இடிக்கல். இதுவுமே அடிக்கடி தேவைப்படும். இங்கே இதில் நீட்டாகவும் வந்துச்சு, அதனால் இங்கேயே வச்சாச்சு. மேடம் இப்போ தான் எழுந்துச்சி வராங்க. அவங்க ஒரு ஹாய் சொல்லணும்னு சொன்னாங்க, அதனால தான் கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து மேலே செராமிக் 2 ஜார் வச்சுருக்கேன். உப்பு, கல்லுப்பு, சால்ட் உப்பு 2 தான் கொட்டி வச்சுருக்கேன். வேறு எதுவும் வைக்கல. அது பக்கத்தில் ரொம்ப ஏதாவது வைக்கலான்னு தான் பார்த்தா ரொம்ப இடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆந்துச்சு. அதனால் சொல்லி இன்னொரு பூச்செடி வாங்கி எடுத்து அதில் வச்சுட்டேன். கவுண்டர் டாப்பில் எப்போவுமே தயிர் டப்பாவும் சால்ட் உப்பும் இப்படியே தான் இருக்கும். அது ரெகுலராக எடுப்பதுனால நான் இங்கேயே வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் தயிர். எப்பவுமே வெளில தான் வைக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜோட ஸ்மெல் வந்து பிடிக்காதும்பாங்க. அதனால் வெளியே வச்சுப்பேன். அது கூடயே கீழே வந்து மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் 2 கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். நான் ஜீனி சக்கரெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்னா இதெல்லாம் செட்டாக நான் டிமார்ட்டில் 6 பாக்ஸ் செட்டாக வாங்கினேன். அதில் இருக்க பேலன்ஸ் 3 பாக்ஸ் தான் இது. இதில் வந்து வெல்லம், நான் கரிஞ்சீரகம் வறுத்து வச்சுருக்கேன், அது சுக்குமல்லி காஃபி பொடி தனியாக வச்சுருக்கேன். அது கூடவே இன்னொரு பாக்ஸில் வந்து சாம்பார் பொடி, அதுவும் அடிக்கடி எடுப்பதனால பக்கத்துலேயே வச்சுருக்கேன். கூட பெருங்காயம், சோடாப்பூ இதெல்லாம் மட்டும்தான் இந்த பாக்ஸில் இந்த ட்ரேயில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்க்கவும் நீட்டாக இருந்துச்சு, கரெக்டாக ஆர்கனைஸும் ஆனிச்சு இந்த இடத்துல. அதனால் இப்போ இந்த இடத்துல அடுக்கி வச்சுருக்கேன். ஒரு தேன் பாட்டில், குட்டி பாட்டில் வச்சுருப்பேன். ஏன்னா ரொம்ப தேன் கொடுக்க மாட்டோம். தினமும் பாப்பாவை நக்கிட்டு போவா. மற்றபடி பெருசாக தேன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இன்னொன்று வந்து பேக்கிங் சோடா கொட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறது. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ட்ரே வந்து நானாகவே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்துச்சு. அந்த ட்ரே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து மேக்கப் செட்லாம் அதில் தான் போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ வந்து நான் இந்த ட்ரே வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் ட்ரேவாக வச்சுட்டு ரொம்ப நீட்டாக பார்க்கவும் அழகாக இருக்குது. அதுக்கு மேலே ப்ளக் பாயிண்ட் வரும். அது வந்து நாங்கள் எப்போவுமே சார்ஜ் இங்கே தான் போடுவோம். குட்டி பையன் வந்து கை வச்சுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு சார்ஜர் இங்கேயே போட்டுறது. நான் இதில் இருக்க ஆயில் கண்டென்ட் எல்லாமே நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணது தான். அதோட லிங்க்ஸ்லாம் கொடுக்குறேன் கீழே, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராகவே இருக்குது. எப்பவும் போல் ஆயில் பாட்டிலாம் வச்சுட்டு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் வச்சுருப்பேன். நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் வந்து கோல்டன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரையும் அதே எனக்கு ஓகேவாக பழகிடுச்சு. அப்புறம் நெய் பாட்டில், அப்புறம் பேலன்ஸ் இருக்க பாட்டில் எண்ணெய் வந்து இந்த குட்டி குட்டி பாட்டில் இப்போ வாங்கியிருக்கேன்னா அதில் ஊற்றி வச்சுருக்கேன். எப்பவுமே பொரிச்சிட்டு அதில் இருக்க பேலன்ஸை ஒன்று ஊற்றி வச்சுருக்கேன். இன்னொரு குட்டி பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு மணி பிளான்ட் வைக்கலான்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக வச்சுருக்கேன். கண்டிப்பாக வைப்பேன்னு நினைக்கிறேன். வச்சேன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த குட்டி குட்டி பாட்டிலில் வந்து ஆரிகானோ, அப்புறம் வந்து சாட் மசாலா, ஏலக்காய், கசகசான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஐட்டம் மட்டும் அதில் அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப நீட்டாக இருக்குது அதை அடுக்கி வைக்கும்போது. இதுக்கு பக்கத்துலேயே குக்கர் விசிலும் வச்சுருக்கேன். அப்போ தான் மறக்காமல் இருக்கும், கை கெடுக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு விசில் வச்சுருக்கேன். அது கூடவே மெயினானது எறும்பு சாப்பீஸுங்க. எறும்பு எங்கேருந்து தான் வருதோ தெரியல. அதனால் எறும்பு சாப்பீஸ் எப்பவுமே கூடயே வச்சுருப்பேன். அப்பப்போ டக்குனு எடுத்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. காஃபி நான் ரொம்ப குடிக்கவே மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரருக்காக ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். எப்பயாவது கேட்டாங்கன்னா போட்டு தரலன்னு சொல்லிட்டு. அதனால் ₹2 பாக்கெட் தான் வாங்கி வச்சுருக்கேன். பெருசாக வாங்க மாட்டேன் காஃபி தூள்லாம். இப்போதைக்கு நான் இந்த கவுண்டர் டாப்பை இந்த மாதிரி தாங்க அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைஸ் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பார்த்துருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நீட்டாக என்னால் இப்போதைக்கு இருக்கிற பொருள் வச்சு நீட்டாகவே நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவேன். அப்டேட் பண்ணேன்னா அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா பாப்பாக்கு பக்கத்தில் வந்து மிக்ஸி வச்சுருக்கேன். பாப்பா உட்காந்துருக்கால அங்கோட தான் ஒரு கேப் இருக்கும். சாப்பாடுலாம் எடுத்து வச்சுக்கிறதுக்காக ஒரு கேப் விட்டுட்டு அது பக்கத்தில் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே இன்னொரு ட்ரே வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் வந்து நான் யூஸ் பண்ணுற லிக்விட்ஸு இந்த கப் ஹோல்டருமே நான் இப்போ தான் வாங்கினேன். அதை நான் ஷார்ட் வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் கப்லாம் அழகாக வச்சுருக்கோம். நீட்டாக அழகாக அடுக்கி வச்சாச்சு அது வாங்கினதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இந்த லிக்விட் வந்து நானே ரெடி பண்ணது வீட்டில். லெமன் வந்து புழிஞ்சிட்டு தோல் இருக்குள்ள அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட விம் ஜெல்லு சோடா பூ மட்டும் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன். ரொம்ப க்ளீனாகவே போதும். நான் அடுப்புலாம் அதில் தான் க்ளீன் பண்ணுவேன். அது பக்கத்துலேயே வந்து ஒரு சாப்பர் வச்சுருக்கேன். பெரிய சாப்பர் ஒன்று வாங்கினா அது வேஸ்ட்டு, பிஞ்சே போயிடுச்சு. இதுவுமே வேஸ்ட்டு தான். நான் முட்டை மட்டும் அடிச்சுக்கிறேன் அவ்வளோதான். மற்றபடி குட்டி குட்டி வெங்காயம் எனக்காவது 500 முட்டை போடணுங்க மட்டும் அதை போட்டுக்கிறது. இந்த சாப்பர் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். தயவுசெய்து யாரும் சாப்பர் வாங்கிடாதீங்க. எலக்ட்ரிக் சாப்பர் கூட வாங்கிக்கோங்க, இது வாங்காதீங்க. இந்த ட்ரேயில் வேறு எதுவும் பெருசாகவே இருக்காது. அது மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அரிசி ட்ரம் வச்சுருக்கேன். இது ஒரு 10 கிலோ அரிசி கரெக்டாக கொள்ளும். நான் 10 கிலோ தான் எப்பவுமே வாங்கிப்பேன், அதிகமாக வாங்க மாட்டேன். அதுவே எங்களுக்கு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே வந்துடும். அதனால் எங்களுக்கு அதே பழகிருச்சு. இப்போது பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறதுக்காக ஒரு கூடை எப்பவுமே இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து இந்த பூண்டு கூடை, அதுக்கு மேலே வந்து உருளைக்கிழங்கு வந்து கொட்டி வச்சுருப்பேன். அது கீழே நீட்டாக வந்து மறைக்கிற மாதிரி தேங்காய் வச்சுருக்கேன். எப்பவுமே ஒரு 5 தேங்காய் 4 தேங்காய் தான் வாங்குவேன். இதுவே கரெக்டாக இருக்கும் அந்த கூடையே. அதிலே வச்சுட்டு கொஞ்சம் மறைச்சி வச்சோன்னா நீட்டாக சொல்லிட்டு அது மேலே வச்சு மறைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜு கீழே ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்கல்ல, அதில் கொட்டி வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்துலேயே பாப்பா வந்து எப்பவுமே லஞ்ச் பேக் கொண்டு வந்து இந்த இடத்துல தான் வைப்பா. அவளுக்கு பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன். அதனால் அவள் இந்த இடத்துல கொண்டு வந்து அழகாக வச்சிருவா. நம்ம வீட்டில் வந்து செல்ஃப் ஜாஸ்தியாக இருக்காதுங்க. ரூம்லலாம் செல்ஃபே கிடையாது. அதை வச்சா ஸ்டோர் ரூமில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கே இந்த 3 ட்ரேலேயே வந்து இப்போ நான் எங்களுக்கு தேவையான எண்ணெய், சீப்பு எல்லாமே நான் இங்கேயே வச்சுக்கிறேன். ஏன்னா பாப்பாவும் வளர்ந்துட்டு இருக்காளா, அவளுக்கு எல்லாமே இப்போ நான் தினமும் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எல்லாமே இங்கேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த பூஜாரில் வந்து இது வாருங்க வந்துக்கிட்டே இருக்குங்க. ஃபிட்டாகவே இல்லை, லூஸாக தான் இருக்குது. பரவாயில்ல, அப்படியே வாங்கி வச்சுட்டேன். ஏதோ அழகுக்காக ஓகேன்னு சொல்லிட்டு. அதுலேயே வந்து தைலம் போட்டு டப்பா, அப்புறம் வந்து அந்த எங்கள் மாமாவோட ஃப்ரெண்ட் வந்து ஃபாரின்லேருந்து வந்தாங்க. அவங்க சென்ட்டு பாட்டிலாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுதான் அடுக்கி வச்சிருக்கேன். மற்றபடி நான் சென்ட்டு வாங்குற ஐடியாலாம் நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். பெருசாக சென்ட்டெல்லாம் பவுடருமே யூஸ் பண்ண மாட்டோம். தம்பி பிறக்கிறப்ப வாங்கினது, அதனால பவுடர் அப்படியே தான் இருக்குது. இது வந்து நானே பண்ணேங்க வீட்டில். எனக்கு ரொம்ப ஆர்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நானே பண்ண ஆர்ட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதில் அப்படியே ஆர்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஐ மேக்கப்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 2 வாட்டி தான் பண்ணேன். மற்றபடி பெருசாக பண்ணவே இல்லை. இது பாப்பாவோட பேண்டு, ஹேர் பேண்டு, பாப்பாவோட மணி எல்லாத்தையும் தம்பி அறுத்தே போட்டான். அது எல்லாத்தையும் கோர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். பாப்பா என்னைக்கு டைம் கிடைக்குதோ அன்றைக்கி தான் அது கோர்த்து வைக்கணும். அது மாதிரி எனக்கு கேண்டில்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நிறைய கேண்டில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி ஒரே கேண்டிலாக பண்ணி வைக்கணும். அதை எப்போ பண்ண போகிறேன்னு தெரியல. பாப்பாவோட கிளிப்பு, பேண்டு, பாப்பாக்கான எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். இந்த பவுச் வந்து நான் வந்து பர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பவுச் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஜிப்பு போயிடுச்சு, எனக்கு தூக்கி போட மனசு இல்லைன்னு சொல்லிட்டு அதில் பொட்டு நிறைய நான் பொட்டு கலெக்ஷன் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே அதில் சொருவி தான் வச்சுருக்கேன். அதை சொருவி ஒரு பக்கம் நீட்டாக அது ஒரு பக்கம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து நான் டயபிட்டிஸ் பேஷண்ட் தாங்க நான். அதனால் அப்பப்போ எனக்கு குளுக்கோமீட்டர் தேவைப்படும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். அதை அப்பப்போ செக் பண்ணி பார்ப்பேன். இப்போ கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. இப்போ முன்னாடிக்கு நிறையாவே குறைஞ்சிருக்கு. அப்பப்போ அதிகமாகவும் டேப்லெட் போட்டுப்பேன். அது கூடவே ட்ரிம்மிங் மிஷின், அதுக்கான ஒயரு, அதுக்கான செட்டு எல்லாமே கீழே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இந்த செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எங்களுக்கான தேவையானது காலைல பாப்பா கலப்படுறதுக்கு இதுலேருந்து தான் எடுத்துப்பேன். எடுத்துன்னு கொண்டு வந்து அழகாக நீட்டாக வச்சுருவோம். அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இது ஒவ்வொரு நாளைக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாறிட்டே இருக்கும். ஏன்னா வாங்கிட்டு வரதை பொறுத்து நிறையா இருந்துச்சுன்னா பெரிய பாக்ஸில் வச்சுப்பேன், கம்மியாக இருக்கப்போ குட்டி பாக்ஸில் மாற்றிப்பேன். இது வந்து ஸ்வீட் பாக்ஸுங்க. வாரத்துக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கேன், எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அது கூடவே பக்கத்தில் ஒரு ட்ரே வச்சுட்டு அதில் வந்து அருவாமனை, கத்தி, அது பெரிய பெரிய ஜாமான், அதாவது சப்பாத்தி கட்டை, தேங்காய் திருவி, இடியாப்ப கட்டை சொல்லி எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன். தம்பி எடுக்காத அளவுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். எல்லாம் எடுத்து கையில் போட்டுப்பான்னு சொல்லிட்டு. அது பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜுக்கு வைக்க வேண்டிய ஜாமான் எல்லாமே இந்த பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு ட்ரே எல்லாமே இப்போ எம்டியாக இருக்குது. ஃப்ரிட்ஜு எல்லாமே இதில் தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். மேலே வந்து நிறைய மளிகை ஜாமான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக நான் வீட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ டைம் இருக்காது. திரும்ப அப்படியே ஒரு ரைட் சைடு திரும்பினா நம்மளோட அடுப்பு இதுதான். 3 பர்னரு. 5 இயர்ஸ் ஆகுது. சூப்பராகவே ஓடிட்டுருக்கு. ப்ரீத்தியில் நான் வாங்கினது தான். இப்போ வரையும் நல்லாவே எரியுது. அந்த பெரிய பர்னர் மட்டும் இப்போ லைட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து சரி பண்ணணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து காய்கறிக்கு ஒரு கேப் மட்டும் கொடுத்துட்டு இந்த ட்ரே வச்சுருக்கேன். இதுவுமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் போட்டுக்கே தான் மெயினாகவே வாங்கினேன். அதனால் வாங்கி எல்லாமே கவுத்து வச்சுருக்கேன். நான் ஸ்பூன்ஸ் எல்லாமே இதில் தாங்க போட்டு வச்சுருக்கேன். இதிலேயே வச்சுக்கிறது எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சுட்டேன். அது பக்கத்துலேயே சிங்க் ஏரியா நமக்கு இருக்குது. சிங்க்கில் பாத்திரம் இல்லாமல் இருக்காது. 2 பாத்திரம் எப்படியாவது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பக்கத்துலேயே குட்டி பாக்ஸ் வச்சுருக்கேன். பாப்பா வந்து டஸ்ட் எதுவும் போடணுன்னா அதில் போட்டுப்பா. அதனால் அங்கேயே பக்கத்துலேயே வச்சுக்கிறது. கீழே நான் நானே ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். வால் ஹேங்கிங் ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதுதான் வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன். அதை வந்து முறம் வச்சுக்க ஈஸியாக இருக்குது. அதனால் அங்கே மாட்டி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே டஸ்ட்பின்னு, அப்புறம் மேட் அந்த கால் மீதிக்கிட்ட போட்டிருப்பேன். கீழே பேலன்ஸ் பெரிய பெரிய பாத்திரம்லாம் கவுத்து வைக்கிறதுக்கு இன்னொரு ட்ரே வச்சுருக்கேன்.
இந்த தோசைக்கல் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி ரொம்ப நாளாகவே யோசிச்சு இப்போ அடியில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது. சிலிண்டருக்கு மேலே பேலன்ஸ் இருக்க 3 தோசைக்கல்லுமே அங்கே தான் வச்சுருக்கேன். சிங்க்கு பக்கத்துலேயே ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கேன். அங்கே தான் ஃப்ரிட்ஜும் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு இப்போதைக்கு எம்டியாக தான் இருக்குது. ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன். நம்ம வச்ச ஜீரக தண்ணியும் கொதிச்சிருச்சுங்க. நான் கரெக்டாக எல்லாம் வீடியோ எடுத்து முடித்தேன். கொதிச்சு ஏன்னா அவ்வளோ நாளே ஆகும் கொதிக்கிறதுக்கு. நல்லா சுண்டு ஓடணும். அப்போ தான் அங்கே ரெடி ஆகும். உங்கள் கேஸ் இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்படியே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு தான் வரும். இப்போ வாரம் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். See you next video. Bye.